Hello everyone, welcome to Moni and Mommy. This is refresher course module for the class 11th English. The topics which we are going to see today is abbreviations, acronyms, unit 13 and phrasal verbs, unit 14. Also we will discuss about the assessment part. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின யூனிட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். Let us start our session now. Unit 13, abbreviations, acronyms. First, acronym na enna, abbreviation na enna nu paakalam. Acronym is a type of abbreviation where a new word is formed from the first letters of the series of words. Acronyms அப்படின்றது ஒரு type of abbreviation தான். ஆனால் இந்த அக்ரானிம்ஸ்ல இருந்து ஒரு புது வேர்ட் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்னா, கொடுத்துருக்க சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து அதை சேர்த்தும் போது நம்மளுக்கு ஒரு நியூ வேர்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதை நம்ம படிக்கும்போது ஒரு வேர்டாகவே படிப்போம். ஆனால் அப்ரிவேஷன்னா, abbreviation refers to any shortened or contracted form of a word or phrase. அப்ரிவேஷனும் நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர்ஸை எடுத்து தான் ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் அதை படிக்கும்போது நம்ம வேர்டாக படிக்க மாட்டோம், லெட்டர்ஸாகவே படிப்போம். அதாவது MBBS இப்படி தான் படிப்போமே ஒழிய அது ஒரு வேர்டாக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. இதுதான் அப்ரிவேஷனுக்கும் அக்ரானிம்ஸ்க்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? லெட்ஸ் see the second point now. Acronyms are pronounced as a separate word. நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதை ஒரு தனிப்பட்ட வேர்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம அக்ரானிம்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஷார்ட் ஃபார்மாக. சம் அப்ரிவேஷன்ஸ் ஆர் நாட் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் நியூ வேர்ட்ஸ். அதாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரி அப்ரிவேஷன்லேருந்து நம்மளால் ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ண முடியாது, அந்த லெட்டர்ஸாக தான் நம்ம வந்து ஸ்பெல் பண்ணுவோம். ஓகேவா? லெட்ஸ் see the examples now. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அக்ரானிம்ஸும் ஒரு டைப் ஆஃப் அப்ரிவேஷன் தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். ஸோ இதை எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்ரிவேஷன்ஸ் தான். UK, URL, IRS, PHD, RD, RFD, PC, USPS, NSA, USAF, USN, USMC, USCG, MD, GAO, US, IBM, USA, இது எல்லாமே அப்ரிவேஷன்ஸ். இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு அப்ரிவேஷனையும் நம்ம ஒரு வேர்டாக படிக்கலை, அதோட லெட்டர்ஸை ஸ்பெல் பண்ணி தான் படித்தோம் இல்லையா? URL, UK அந்த மாதிரி தான். அப்போ அது நடுவில் இருக்க அக்ரானிம்ஸ் என்ன? அக்ரானிம்ஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் அப்ரிவேஷன்ஸ். ஆனால் அக்ரானிம்ஸால் ஒரு நியூ வேர்டை ஃபார்ம் பண்ண முடியும், அப்ரிவேஷன்ஸால் முடியாது. ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்ரானிம்ஸ் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் அப்ரிவேஷன். ஆனால் அக்ரானிம்ஸால் ஒரு நியூ வேர்டை நம்மளால் காயின் பண்ண முடியும். Let's see the examples for acronyms. இங்கே பாருங்கள், RADAR இப்படி நம்ம ஸ்பெல் பண்ணி படிக்க போகிறதில்ல இந்த இடத்துல. ரேடார், கோட், ஸ்கியூபா, ஆஸ்கை, நாட்டோ, யூனிசெஃப், நாசா இந்த மாதிரி நம்ம வேர்டாக படித்தோம் பார்த்தீங்களா? இதுதான் அப்ரிவேஷனுக்கும் அக்ரானிம்ஸ்க்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் டிஃப்ரென்ஸ். So let's move to the assessment part. Pick out the abbreviations and acronyms and write them in the appropriate boxes. ஸோ நமக்கு வந்து இங்கே அப்ரிவேஷன்ஸும் அக்ரானிம்ஸும் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை செப்பரேட்டாக அப்ரிவேஷன்ஸ் தனியாகவும் அக்ரானிம்ஸ் தனியாகவும் பிரித்து எழுதணும். ஓகேவா? ஸோ எது அப்ரிவேஷன் எது அக்ரானிம்ஸ்னு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன டிஃப்ரென்ஸை வச்சு இது என்னது ஸ்பெல் பண்ணுங்கள், MBBS. ஸோ இது படிக்கும் போதே நம்ம எப்படி பண்ணுறோம், ஸ்பெல் பண்ணி படிக்கிறோம். அப்போ இது என்னது அப்ரிவேஷன். இது வந்து பெல், சொல்லும்போதே பெல்லுன்னு தான் சொல்கிறோம், வேர்டாக ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இது என்னது அக்ரானிம்ஸ். BVSC இது நம்ம எப்படி படித்தோம் தெரியும்ல, ஸ்பெல் பண்ணி படித்தோம், வேர்டாக ஃபார்ம் பண்ணல. ஸோ இது வந்து என்ன எதில் வரும், அப்ரிவேஷன்ஸில் வரும். ஏர்ன்றது
ஒரு வேர்ட். அப்போ எதில் வரணும்? அக்ரானிம்ஸ். SSC abbreviation. RD எதில் வரணும்? abbreviation. GATE. கேட்ன்றது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம். ஸோ இது நம்ம படிக்கும்போது வேர்டாக படிக்கிறோம். அப்போ இதில் எதில் வரணும்? அக்ரானிம்ஸ். கேட் அதுவும் எதில் வரணும்? அக்ரானிம்ஸ். திஸ் ஒன் TA ஸ்பெல் பண்ணி தான் படிக்கிறோம். இப்போ இது எதில் வரணும்? அப்ரிவேஷன்ஸில் வரணும். லாஸ்ட் ஒன் PAN. ஸோ வேர்டாக தான் படிக்கிறோம். இது எது வரணும்? அக்ரானிம்ஸ். MBBS, BVSC, SSC, RD, TA இதெல்லாம் அப்ரிவேஷன்ஸ். பெல், ஏர், கேட், கேட், PAN இதெல்லாம் அக்ரானிம்ஸ். செகண்ட் ரோமன், ரைட் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்க ஷார்ட் அண்ட் ஃபார்முக்கு நம்ம எக்ஸ்பேன்ஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் MLA, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. செகண்ட் ஒன் டயட், டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். தேர்ட் ஒன் ATM, automated teller machine. Fourth one ISRO, Indian Space Research Organization. Fifth one BE, Bachelor of Engineering. Sixth one SAT, Scholastic Assessment Test. Seventh one LPG, Liquefied Petroleum Gas. Eighth one UNESCO, United Nations Educational, Scientific and Cultural Organization. Ninth one NLC, Neyveli Lignite Corporation. 10th one WHO, World Health Organization. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We'll move to the next topic now. Unit 14, phrasal verbs. We'll move to the assessment part directly. First Roman, match the phrasal verbs with its meaning. கொடுத்துருக்க phrasal verbக்கான மீனிங்கோட நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பேக் அவுட். பேக் அவுட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா கிரிட்டிசைஸ். டிக் இன் அப்படின்னா ஸ்டார்ட் ஈட்டிங் கிரீடிலி. தேர்ட் ஒன் ஆக்ட் அப். ஆக்ட் அப் அப்படின்னா பிஹேவ் பேட்லி ஆர் ஸ்ட்ரேஞ்ச்லி. கீப் பேக். கீப் பேக் அப்படின்னா மெயின்டைன் அ சேஃப் டிஸ்டன்ஸ். ஃபிஃப்த் ஒன் கேர் ஃபார், லைக். செகண்ட் ரோமன், ஃப்ரேம் சென்டென்சஸ் யூசிங் த phrasal verb given below. கொடுத்திருக்கிற phrasal verb வச்சுக்கிட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் log on. Have you logged on early? Second one opt for. Consumers will opt for low priced goods. Third one pick up. She picked up the book and started to read. Fourth one let off. The defaulter was let off with a caution. Fifth one carry on. You carry on your work please. இன்னைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். We will meet in next class. Thanks for watching.